சரிம்மா. இந்த கொஸ்டின் பாருங்க. சரிங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீ ப்ராப்ளம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. சரி பாருங்க, 1 மீட்டர் அகலம் உள்ள லாரியோட அகலம் வந்து 1 மீட்டர் இருக்கு. சரி, 2 மீட்டரா? 2 மீட்டர் அகலம் உள்ள லாரி ஒரு நேர் கிடைமட்ட சாலைன்னா ஹரிசாண்டல் ரோட்ல போகுது. இந்த இடத்துல வரைகிறேன். இது லாரி. இந்த ரெட் கலர் லைன் வந்து லாரின்னு வச்சுக்கோங்க. இந்த லாரியோட உயரம் அகலம் எவ்வளோ? இந்த லாரியோட அகலம் நான் டயக்ராமாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை பார்ப்போம், என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணலான்னு. 2 மீட்டர் அகலம் இருக்குப்பா இந்த லாரி. சரியா? இது கிடைமட்ட ரோடில் பயணிக்குது. அப்போ ஹரிசாண்டலில் போகுது, இப்படி போகுது, நேர்கோட்டில் போகுது. சீரான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ வேகத்தில் போகுது? லாரியோட வெலாசிட்டி, திசை வேகம், 8 வினாடி/செகண்ட். சரியா? இது லாரியோட வேகம். லாரி 4 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது ஒரு பாதசாரி சீரான வேகம் வியுடன் சாலையை கடக்க தொடங்குகிறார். பாருங்க, 4 மீட்டர் தொலைவு. இப்போ லாரி வந்து இப்படி வந்துட்டு இருக்கு. இது லாரின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து லாரியோட அகலம் வந்து 2 மீட்ரு. அப்படியே நேராக லாரி வந்துட்டு இருக்கு. லாரிக்கும் ஒரு மனிதர் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னா 4 மீட்ரு. சரியா? இப்போ ஒரு பாதசாரி ரோட்டை கடக்கிறாரு. இது கொஸ்டின்ல கொடுத்துக்கிறான். அவர் சாலையை பாதுகாப்பாக கடப்பதற்கு அவரின் குறைஞ்சபட்ச திசைவேகம் என்ன? இப்போ லாரியின் திசைவேகம் 8 மீட்டர்/செகண்டா? லாரியோட திசைவேகம் 8 மீட்டர்/செகண்டு. இந்த மனுஷன் வர்றாரு இல்லையா, அந்த மனுஷன் மேன், விஎம்னா மனுஷன், அவரோட திசைவேகம் எவ்வளவா இருந்தா லாரி மோதாம தப்பிக்க முடியும்? இல்லை வேகமாக ரோட கடக்கணும் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஃபிசிக்ஸை பார்த்துருவோம். லாரி வந்து ரைட் சைடு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ லாரி வந்து ஓன்ற பாயிண்ட் இருக்குன்னு வைங்களேன். இது ஓன்ற பாயிண்ட் நேராக வந்துக்கிட்டே இருக்கு, ரைட் சைடு வந்துகிட்டே இருக்கு. இங்கே வந்து இவர் வந்து நேராக மேலே வராமல் மோதாமல் தவிர்க்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி ஓடுவோம் அப்படின்னா, நேராக ஓட மாட்டோம். இப்போ நம்ம இன்க்ளைண்டாக ஓடுவோம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும். இப்போ மேன் ஏன்ற புள்ளியில் இருக்கிறாரு. இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலேருந்து மேல் செங்குத்து கோடு வரைஞ்சிங்கன்னா இந்த புள்ளி நான் பி புள்ளின்னு வைக்கிறேன். இப்போ ஓக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னது? 4 மீட்டர். நம்ம தெரியும், இங்கே ஓக்கு ஏக்கு 4 மீட்டர், இப்போ ஓக்கும் பிக்கு 4 மீட்டர். இப்போ லாரி டே வந்துகிட்டே இருக்கணும் வைங்களேன். அசியூம் லாரி வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு, இப்படி மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. சேம் டைம் நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி ஓடுவேன், இப்படி ஓடிக்கிட்டே இருப்பேன். இப்போ லாரி பின்ற புள்ளியில் வரும்போது நான் ஏதோ ஒரு இடத்துல இங்கே நடுவில் இருப்பேன். இப்போ லாரி ஃபர்தராக மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்படி மூவ் ஆகிட்டே இருப்பேன். இந்த ஒரு பாயிண்ட்டை 2 பேரும் என்ன பண்ணுவோம், மீட் ஆகும். இந்த இதில் எஸ்கேப் ஆயிடுவோம் மோதாமல். சரியா? இப்போ லாரி கடந்த மொத்த தொலைவு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 மீட்டர் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் மீட்டர் இருக்கு. இப்போ லாரி ஓன்ற போய் சின்னு வச்சுக்குமா, இந்த புள்ளி சி. லாரி ஓலேருந்து சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்து டி. எங்கேருந்து எங்கே? ஓ என்ற பாயிண்ட்லேருந்து சி என்ற பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கான டைம் டி, அதாவது ஓசி. ஓசினா ஓசின்ற தொலைவை கடப்பதற்கான கால அளவு. அதே மாதிரி நான் இங்கேருந்து ஓடுவோம் இல்லையா, இங்கேருந்து நான் ஏன்ற பாயிண்ட் வந்து சின்ற பாயிண்ட்டுக்கு மேன் வந்து ஏலேருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய டைமு டி. இப்போ 2 டைமும் ஒரே டைம் ஆகும். மினிமம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், சரி, மேக்ஸிமம் திசைவேகம் கேட்குறாங்க. இவர் ஓன்லேருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு வர டைமும் நான் ஏலேருந்து சின்ற போகிறதுக்கான டைமும் ஒரே டைமாக இருக்கும். அப்போ தான் எஸ்கேப் ஆக முடியும், மினிமம் பாசிபிள் டைம். சரியா? அப்போ நான் என்ன இதில் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா,
லாரியோட டைமும் லாரியின் காலம் இஸ் ஈக்குவல் டு மனிதரின் காலம், அந்த மனுஷனின் காலம். சரியா? இப்போ இங்கே டைம் வந்து மாறிலியா இருக்கு. டைம் வந்து ஓ டு சி, டைம் ஏ டு சி. இதை வச்சு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாதசாரியோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். பாதசாரியோட வி கேட்குறான். சரியா? இப்போ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, முதல்ல நம்ம லாரியின் கடந்த தொலைவு. லாரி வந்து எந்த தொலைவு கடக்குது? எக்ஸ் ஓ டு சி இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து ஓ டு ஏ இருக்கு, எக்ஸ் ஓ டு ஏ இருக்கு, சாரி ஓ டு பி இருக்கு, எக்ஸ் பி டு சி எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த தொலைவை கண்டுபிடிச்சிருவேன். லாரி கடந்த தொலைவு. இப்போ லாரி கடந்த தொலைவுக்கான நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாதசாரியின் திசைவேகத்தை எடுக்கிறேன். பாதசாரியின் திசைவேகம் இன்க்ளைண்டா இருக்கா? பாதசாரியின் திசைவேகம் இன்க்ளைண்டா இருக்கு பாருங்க. அப்ப பாதசாரி மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் ஹரிசாண்டல். சரிங்களா? அதை நான் ரிசால்வ் பண்ணும்போது பாதசாரியோட கிடைமட்ட திசைவேகம் v cos θ கிடைக்கும். பாதசாரியோட செங்குத்து திசைவேகம் v sin θ. இப்ப லாரியின் அகலம் வந்து 2 மீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம கடக்கிற தொலைவு 2 மீட்டரா இருக்கும். இந்த அகலம் என்னது? 2 மீட்டர். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து இந்த எக்ஸ், இந்த தொலைவு வேணும். பிசி வேணும். பிசி தெரிஞ்சிச்சுன்னா லாரி கடக்கிற மொத்த தொலைவு நல்லா கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வி சைன் தீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து செங்குத்து திசை வேகம். கரெக்டா? அதுக்கு புரியுதாமா? வி சைன் தீட்டாங்கிறது ஹலோ, வி சைன் தீட்டாங்கிறது செங்குத்து திசை வேகம். புரியுதா? அது செங்குத்து திசை வேகம் ஈக்குவல் டு செங்குத்து இடப்பெயர்ச்சி டிவைட் பை டைம் டேக்கர். சரியா? இப்ப நான் ஏன்ற புள்ளியிலிருந்து பீன்ற புள்ளிக்கு போற டைமும், நான் ஏன்ற புள்ளியிலிருந்து ஹரிசாண்டல்ல மூவ் ஆகி இங்க வருவேன். ஹரிசாண்டல்ல மூவ் ஆகி வருவேன். இங்கே நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க, டின்னு வச்சுக்குவோம். ஏலேருந்து பிக்கு வர டைமும், ஏலேருந்து பிக்கு வர டைமும், ஏலேருந்து சிக்கு வர டைம் எல்லாமே ஈக்குவல் டைமாக தான் இருக்கும். சரியா? இப்போ எக்ஸுங்கிறது இது ஒரு வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஏலேருந்து பிக்குள்ள தொலைவு வந்து 2 மீட்ரு. அப்போ என்ன பண்ண, எக்ஸு போல 2 போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? வி சைன் தீட்டா இன்ட்டு டி. ஓகேவா? அதாவது வெர்டிக்கல் தொலைவு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரி, இதை ஒய்னே வச்சுக்குவோம், ஏன்னா நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஒய்னு கூட வச்சுக்கலாம், நாட் ஐஸ். சரியா? ஒய் தான் 2 மீட்டர். அப்போ அதே மாதிரி ஹரிசாண்டல் வெலாசிட்டி பாருங்க. ஹரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ? வி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், நான் ஒய்னு வச்சிருக்கேன், ஓகே, பை டைம். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வி காஸ் தீட்டா இன்ட்டு டைம். எப்போ எனக்கு இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது என்ன வருது? வி காஸ் தீட்டா இன்ட்டு டைம் வருது. இப்போ ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ண போறேன்னா, மேலே ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் 1லேருந்து நான் டைமோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். ஒய்? பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஏலேருந்து டின்ற பாயிண்ட்டுக்கு வர டைமும், ஏலேருந்து பின்ற வர பாயிண்ட்டுக்கு வர டைமும், ஏலேருந்து சிக்கு வர டைமும் ஒரே டைமாக இருக்கும். இப்போ டி இங்கே வந்து மாறிலியாக இருக்குது. இப்போ டி சீக்கிரம் என்ன வருது? ஒய். ஒய்ங்கிறது வெர்டிக்கல் இடப்பெயர்ச்சி, செங்குத்து இடப்பெயர்ச்சி வந்து 2 பை வி சைன் தீட்டா. இப்போ இந்த டீயை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எக்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி காஸ் தீட்டா இன்ட்டு 2 பை
v sin theta, v cancel, cos by sin is cot theta, but 2 cot theta. ஸோ எக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்னா எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்? ஏலேருந்து சி, சாரி மேலே, பிலேருந்து சிக்கான டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2 காட்டிட்டேன். அப்புறம் லாரி கடந்த தொலைவு எக்ஸ் ஓசி ஈக்குவல் டு எக்ஸ் ஓபி எவ்வளோ 4 மீட்டர் ப்ளஸ் ஓசி 2 காட்டிட்டேன். இப்போ லாரி கடந்த தொலைவை கண்டுபிடிச்சாச்சா? வெரி ஈஸி. இப்போ லாரி கடந்த தொலைவை கண்டுபிடிச்சிட்டோம்னா லாரியோட டைம் காலம் எங்கேருந்து, புள்ளி ஓலேருந்து புள்ளி சின்ற பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட், அதுக்கான கால அளவை கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி ஆஃப் லாரி, லாரியோட வேகம், திசைவேகம் ஈக்குவல் டு லாரி கடக்கும் தொலைவு, அதுக்கான காலம் டிஓசி. தட்ஸ் ஆல், வெரி ஈஸி ஐடியா. ஸோ டிஓசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஓசி பை வெலாசிட்டி. எக்ஸ்ஓசிங்கிறது 4 + 2 cot theta பை வெலாசிட்டி. லாரியோட வேகம் எவ்வளோமா? 8 மீட்டர் பை செகண்ட். 8 மீட்டர் பை செகண்ட். சரியா? இது கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? லாரியின் கால அளவு, லாரி வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கோ. லாரி ஓ என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளியை கடப்பதற்கான கால அளவு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அந்த ஏலேருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு, ஏலேருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு அந்த மனுஷன் ஓடி வராரு. அவரோட டைம் டேக்கன் வேணும். இப்போ ஏலேருந்து சிக்கு எவ்வளோ டைமோ அதே டைம் தான் ஏலேருந்து பி. வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ டைம் இருக்குமோ அதே டைம் தான் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கும். சரியா? இதான் டைம். அப்போ நான் பாதர்ஸோட டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வெர்டிக்கல் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். வெர்டிக்கல் சாரி செங்குத்து திசைவேகத்துக்கான ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இப்போ செங்குத்து திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு, தனியாக எழுதிடலாம், இது எரேஸ் பண்ணிடலாம் தேவைக்கு. செங்குத்து திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு வி சைன் தீட்டா ஈக்குவல் டு செங்குத்து இடப்பெயர்ச்சி ஒய், அதுக்கான டைம் டேக்கன். இப்போ டைம் டேக்கன் ஈக்குவல் டு ஒய் பை வி சைன் தீட்டா. இந்த விங்கிறது இந்த மனுஷனோட வெலாசிட்டி எம். சரியா? விஎம். அப்போ செங்குத்து இடப்பெயர்ச்சி 2 மீட்ரு, மனுஷனோட வெலாசிட்டி நமக்கு தெரியாது. மனுஷனோட வெலாசிட்டி விஎம்முக்கு நான் வின்னு எழுதிக்கிறேன், வி சைன். சரியா? அப்போ இதுதான் டைம் டைம். அந்த மனிதர் வந்து ஏலேருந்து சின்ற போகிறது, பின்ற ஏலேருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான டைம் டைம். ஓகே, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ 2 டைம் டேக்கன் எனக்கு கிடைச்சிச்சு இல்லையா? காலம், லாரியின் காலமும் பாதசாரி காலமும் வந்து மாறிலியாக இருக்கு, ரெண்டுமே சமமான அளவாக இருக்கு. நம்ம ஆரம்பத்தில் முதல் பாயிண்ட் அதாகுதுன்னு, லாரியின் காலம் இஸ் ஈக்குவல் டு மனிதனின் காலம். இப்போ ரெண்டுமே சமமாக இருக்கனால ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சமன்பாடு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் இடது பக்கம் சமமாக இருந்தால் வலது பக்கத்தை நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கலாம். நான் ரெண்டையும் இப்போ ஈக்குவல் பண்ணி நான் மனுஷனோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா 4 + 2 cot theta by 8 ஈக்குவல் டு 2 by v sin theta. நமக்கு என்னங்க வேணும்? v தான் வேணும், மனுஷனோட வெலாசிட்டி வேணும். மனுஷனோட வெலாசிட்டி வேணுமா? சரி, ஓகே பண்ணுவோம். v sin theta ஈக்குவல் அந்த சைடு கொண்டு வாங்க. 8 அந்த சைடு கொண்டு போனால் 8 × 16 கீழ் 4 + 2 cot theta. Further simplification v க்கு என்ன ஆகலாம்? v is equal to 16 divided by sin theta into 4 + 2 cot theta. இப்போ நான் வெலாசிட்டி அந்த மனுஷனோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இதை எடுத்துட்டு முன்னாடி மேலே கொண்டு போய்க்கணும், கிடங்கு இல்லை. இப்போ எனக்கு இது எதுவுமே தேவை கிடையாது. அப்போ நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ரீவாட்ச் பண்ணிக்கோங்க.
சரியா? இதை மேலே கொண்டு வந்துடுறேன், ஏன்னா நிறைய இடம் தேவைப்படுது. ஸோ ஐ ஹாவ் எல்லா மேனோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு டீட்டா வேணும். அது இப்போ ஃபர்தர் நான் சிம்பிளிஃபை பண்ணணுமா? அதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன்னா, வெலாசிட்டி ஈக்குவல் 16 4 + 2 காட்டிட்டா 2 நான் வெளியே எடுக்கிறேன். 2 sin தீட்டாவை அப்போ 2 வெளியே எடுத்துட்டு நான் 2 + cot தீட்டா கேன்சல் பண்ண இது. அப்போ 8 டிவைடட் பை sin தீட்டா உள்ள பண்ணிட்டு பெருக்கிடுங்க. 2 sin தீட்டா + sin தீட்டா cot தீட்டா என்ன பண்ணிக்கலாம், cos தீட்டா பை sin தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ sin கேன்சல் ஆகும். ஸோ எனக்கு வரக்கூடிய மனிதன் திசைவேகத்துக்கான ஃபார்முலா 2 sin தீட்டா + cos தீட்டா. எனக்கு தீட்டா வேல்யூ தெரியணும். தீட்டா வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா என்னால எதை கண்டுபிடிச்சிட முடியும், மனுஷனோட திசைவேகத்தை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதோட நிற்கிதா? இப்போ தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுதான் மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கோங்க. நியூ கான்செப்ட், புது ஐடியா. இது வரைக்கும் நம்ம நடத்தல. dv by dθ = 0 போட்டிங்கன்னா அந்த வியோட மேக்ஸிமம் வேல்யூவோ இல்லை மினிமம் வேல்யூவோ நமக்கு கிடைச்சிடும். இது வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது எல்லா இடத்துலையும். நான் இதை பண்ணுறேன்னா வகைப்படுத்துதல் டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவுக்கு பண்ணுறேன். = 0 போடும்போது எனக்கு வியோட அந்த மனுஷனோட வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைச்சிடும். எந்த ஆங்கிளில் கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறேன். சரியா? அப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? யூவி மெத்தட், u/v மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. யூங்கிறது மேலே இருக்கிறது 8, விங்கிறது கீழே இருக்குது 2 sin தீட்டா cos தீட்டா. ஸோ u/v மெத்தடு எப்படி பண்ணுவீங்க? டினாமினேட்டர் என்ன இருக்கணும்? v² இருக்கணும். vu dash minus uv dash இதான் ஃபார்முலா. du/dv d of u/v. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் என்ன இருக்கணும்? v² இருக்கணுமா? இப்போ 2 sin தீட்டா + cos தீட்டா ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. கீழே பகுதியில் மேலே என்ன வரணும்? vu dash, வியோட வேல்யூ என்னது? 2 sin தீட்டா + cos தீட்டா. u நம்பர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். மைனஸ் uv dash, இப்போ 8 v dash 2 sin டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன போகிறோம்? cos தீட்டா. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா. = 0 வந்துருச்சு. இதை வந்து = 0 போட்டிருக்கோமா? அது கீழே இருக்கிறது வந்து = தாண்டி போகும்போது இன்ட்டு 0 போட்டால் 0 வந்துடும். ஸோ எனக்கு என்ன வருதுக்கு கடைசியா இங்கே 0 × 0 0 0 × திஸ் டைம் 0 ஆகும். இப்போ நமக்கு இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். -8 × 2 cos θ - sin θ = 0. இப்போ -8 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது 0/8 மாறும். அப்போ 0 மாறிடும். இப்போ 2 cos θ - sin θ = 0. 2 cos θ = sin θ. cos θ அந்த சைடு அமைச்சு பாருங்க, sin θ / cos θ வரும். sin θ / cos θ = 2. இப்போ sin / cosங்கிறது என்னது? tan θ. tan θ = 2. இப்போ tan θ = 2 கொண்டு வந்துருக்கேனா? இப்போ இது ஃபர்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நான் இந்த நடுவில் எழுதுறேன், இடம் இல்லை, நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய இடம் சால்வ் பண்ணிட்டேன். வியோட ஃபார்முலா முக்கியம்பா. இந்த ஃபார்முலா கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம கடைசியாக சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பாதசாரியின் திசை வேகம். சரி, இதுக்குள்ள கொண்டு வந்துடும். இப்போ எனக்கு tan θ = என்ன வந்திருக்குன்னா 2 வந்திருக்கா? சரியா? tan θ 2/1. ஆக்சுவலாக tan θ = என்னது? ஆப்போசிட் பை எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமாக இருக்கும்.
அதாவது இது வந்து தீட்டாவா இருந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் புது ஐடியா. தீட்டாவா இருந்தால் எதிர்பக்கம் 2ஆக இருக்கும், அடுத்த பக்கம் 1ஆக இருக்கும். இப்போ நம்ம கர்ணம் என்னவா இருக்கும்? கர்ணத்துக்கு வந்து ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுவோமா? ரூட் எடுத்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் போடுவோம். அப்போ என்னது 2 ஸ்கொயர்னா 4, 4 + 1 5. இப்போ ரூட் 5ன்னு வந்துடும். ஸோ எனக்கு ட்ரையாங்கிள், கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். இங்கே தீட்டா இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 5. இப்போ சைன் தீட்டா என்னன்னு சொல்லுங்க? சைன் தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ 2 கீழ் ரூட் 5. காஸ் தீட்டா என்ன வரும்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ 1/√5. நான் காஸ் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்போ என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியுமா? வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? நம்ம டெரைவ் பண்ண ஃபார்முலா. வெலாசிட்டியின் வாய்ப்பாடு 8 கீழ் 2 sin θ plus cos θ. cos θ. sin θ வெளியே கண்டுபிடிச்சிட்டேன், cos θ வெளியே கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராப்ளம் சால்வ். ரைட் ஹேண்ட் சைடு எரேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு சப்ளை த சப்ஸ்டிடியூட். சரி, அந்த வேல்யூவில் வந்து என்ன பண்ணணும்? வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin θ எவ்வளோ? 2/√5 plus cos θ 1/√2. சரியா? இது √5. கீழே என்ன வருது? 18 கீழ் 4/√5 plus 1/√5. ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரலாம். √5 காமனாக எடுத்துட்டேன்னா மேலே வந்து 5 வரும். சரியா? இப்போ 8√5 divided by 5. இதான் நம்ம வெலாசிட்டி. இதுக்கு ஆன்சர் எடுக்கணும். நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். into √5 divided by 5. Answer is 3.57. 3.57 meter by second. திசைவேகம் நேர வரைபடம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 8 வினாடிகளில் அந்த பொருளின் இடப்பெயர்வு என்ன? 8 வினாடிகளில் அந்த பொருளின் இடப்பெயர்வு கேட்கிறான். இடப்பெயர்வுனா டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்வுனா டிஸ்பிளேஸ்மெண்ட். வெக்டர் தானே இடப்பெயர்வு. இடப்பெயர்வுனா இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிங்கிறது வெக்டரா? ஸோ அவன் கொஸ்டின் இடப்பெயர்ச்சி கேட்குறான். இடப்பெயர்ச்சினா நம்ம என்ன பண்ணுவோம்? VT வரைபடத்தில் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் என்னது? இடப்பெயர்ச்சி. சரியா? அவன் என்ன சொன்னா முதல் 8 வினாடிக்கு கேட்கிறான். அப்ப முதல் 8 வினாடி இங்க இருக்கு, 8வது வினாடி இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் இடப்பெயர்ச்சி. அப்ப இதுக்குள்ள எத்தனை ஏரியா இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு செவ்வகம் இருக்கு, இங்க ஒரு முக்கோணம் இருக்கு. இருங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இங்க ஒரு முக்கோணம். சரியா? கீழே முழு செவ்வகம். இங்க பிரிக்கணுமா? இப்படியும் பிரிக்க முடியாதா? எப்படி பிரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது. இப்படி ஒன்று எடுத்துக்குவோம். சரியா? இப்படி எடுத்துக்குவோம். இப்ப இங்க மேல ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ எப்படி எத்தனை ஏரியா வருதுன்னு பாருங்க. இது வந்து ஏரியா 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஏரியா 2, ஏரியா 3, ஏரியா 4. பரப்பளவு 1 செவ்வகம், பரப்பளவு 2வும் செவ்வகம் தான். பரப்பளவு 3 வந்து முக்கோணம், பரப்பளவு 4 ஒரு முக்கோணம். இது வந்து 5 ஒரு முக்கோணம், 6 ஒரு செவ்வகம்,
7 ஒரு முழு செவ்வகம். மொத்தம் 7 ஏரியா இருக்காமா அதில்? இப்போ மொத்தம் ஏரியா கண்டுபிடிச்சினா அதுதான் அது இடப்பெயர்ச்சி. இப்போ இடப்பெயர்ச்சி வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். So that is equal to area 1 plus area 2, மூணாவது பரப்பளவு, நாலாவது பரப்பளவு. இப்போ 5வது பரப்பளவும் 6வது பரப்பளவு கீழே இருக்கு. அப்போ அது மைனஸ் போட்டுக்கணும். இடப்பெயர்ச்சினா மைனஸ் போடணும். தொலைவுனா எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம அதே கிளாஸ் நடத்துறது தான். இப்போ இடப்பெயர்ச்சி 1னோட பரப்பளவு என்னது? ஏரியா 1 என்னது? பரப்பளவு சொல்லுங்க. செவ்வகம் அகலம் இன்ட்டு உயரம். இந்த அகலம் என்னது? 0 இன்ட்டு 2. இது அகலம் 2, உயரம் 2. இப்போ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் ஏரியா 2. இதுதான் ஏரியா 2. இதோட அகலம் என்னது? 2லேருந்து 3 வரைக்கும் இருக்கு. இந்த அகலம் 1, உயரம் 2 இருக்கும். ஏரியா 3ங்கிறது செவ்வகமா? ஏரியா 3ங்கிறது என்னது? ஏரியா 3 இங்கே எழுதுறேன். இது ஏரியா 3. ஏரியா 3னா ஆஃப் BH. இந்த அகலம் எவ்வளோ இருக்கும்? அகலம் 3 to 2 இருக்கா? 3 2 1, அரை. அகலம் 1, உயரம் என்னது? 6. இங்கே 2 இருக்கு. 6 மைனஸ் 2, அப்போ 2 வருது. ஏரியா 3 வந்து 2 வருது. நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஏரியா 4க்கும் அதே ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஆஃப் BH. ஏரியா 4ஓட அடிமானம் 4, 3லேருந்து 4, இப்போ 1 தான். 4 மைனஸ் 3 1. உயரம் எவ்வளோ? 6லேருந்து 0. உயரம் வந்து 6 வருது. இப்போ ஏரியா 4 வந்து 3. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏரியா 5 நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஏரியா 5 ஆஃப் பி எவ்வளோ? 5ல் 4 போச்சுன்னா 1, உயரம் 6. அப்போ எவ்வளோ வருது? ஏரியா 5 வந்து 3 வருது. ஏரியா 6 எவ்வளோன்னு பாருங்க. செவ்வகம் 6ல் 5 போனால் 1, உயரம் 6. 1 இன்ட்டு 6 இஸ் 6. ஏரியா 7 என்னன்னு பாருங்க. 8ல் 6 போனால் 2, உயரம் 4. இந்த உயரம் 4 வருது. இங்கே பார்த்துக்கோங்க. உயரம் கரெக்டாக 4. 2 இன்ட்டு 4 8. ஏரியா 7 8 வருது. இப்போ எல்லா வேலையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. சரியா? ஏரியா 2ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஏரியா 3 எவ்வளோ வந்துச்சு? எனக்கு 2 வந்துச்சு. ஏரியா 4 3 வந்துச்சு. ஏரியா 5 3. ஏரியா 6 6. ஏரியா 7 8. கிளியர். இங்கே 3 3 கேன்சல் ஆகும். 2 2 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 6 ப்ளஸ் 8. இந்த பாருங்க, 4 ப்ளஸ் 2 6. இந்த 6 கேன்சல், மிச்சம் 8 2 இருக்கு. 8 2 கூட்டினா 10 மீட்டர். இப்போ இதோட இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கு? 10 மீட்டர் ஆகுது. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். பின்வரும் வரைபடம் ஒரு ராக்கெட்டின் திசைவேக நேர மாறுபாட்டை காட்டுகிறது. ராக்கெட் அடைந்த அதிகபட்ச உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ராக்கெட் அதிகபட்ச உயரம் அடையுதுன்னா ராக்கெட்டோட திசைவேகம் எங்க 0 ஆகுதுன்னு பார்க்கணும். நான் VT கிராஃப் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. நான் தியரி கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். எது டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னா VT கிராஃப்ல எது டேர்னிங் பாயிண்ட்? எப்போ அந்த கர்வு நெகட்டிவ் ஜோனுக்குள்ள என்டர் ஆகுதோ அதான் டேர்னிங் பாயிண்ட், திரும்புற இடம். அப்போ வெலாசிட்டி வந்து திசைவேகம் 0 ஆகும். அப்போ எந்த இடத்துல திரும்புது? இந்த 110ன்ற டைம்ல திரும்புது. இதுவே XT கிராஃபா இருந்துச்சுன்னா என்னமா படிச்சிருந்தோம்? XT கிராஃப்ல கர்வு இப்படி வரைஞ்சிருப்போம். மேலே போய் அதிக பெரும உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? கீழே இறங்கும். பெரும உயரத்துல வெலாசிட்டி 0 வரும். இப்போ
எந்த இடத்துல அந்த பொருள் திரும்புகிறதோ அதுதான் பெரும உயரமா இருக்கும். அது பெரும உயரத்தில் அது திசைவேகம் 0வா மாறும். அப்ப இந்த வரைபடத்துல பாருங்க, நான் தியரி கிளாஸ கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, என்னென்ன ஆன்சர் நீங்க சொல்லியிருப்பீங்க. இந்த வரைபடத்துல 110வது செகண்ட்ல எனக்கு திசைவேகம் 0வாக மாறுகிறது. அப்ப அதுவே என்னவா இருக்கணும்? பெரும உயரமா இருக்கணும். கிளியராம்மா? சரி. இதுல பெரும உயரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? பெரும உயரம் இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா? அப்ப ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சா பெரும உயரம் வந்துருமா? ஆஃப் பிஹெச் போட்டுக்கோங்க. இடப்பெயர்ச்சின்னா என்னது? விடி கர்வோட ஏரியா கண்டுபிடிக்கிறது தானே. அப்ப நான் வந்து என்ன பண்றேன்? எத்தனை ஏரியா இருக்குன்னு பார்க்குறேன். இங்க ஏரியா 1 இருக்கு, ஏரியா 2 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இடப்பெயர்ச்சி. அது பெரும இடப்பெயர்ச்சி கிடைக்கும். தட்ஸ் ஆல். இடப்பெயர்ச்சி இஸ் ஈக்குவல் டு ஏரியா 1 பிளஸ் ஏரியா 2. ஏரியா 1க்கு ஃபார்முலா என்னது? ஆஃப் பிஹெச். ஏரியா 2க்கும் அதே ரெண்டு சைடும் முக்கோணம் தான் இருக்கு. இப்போ முதல் முக்கோணத்தோட அகலம் என்னது? 10. நான் அது வந்து 2 முக்கோணமா பிரிச்சுட்டேன். 10 உயரம் 1000. இப்போ ஆஃப் 10 இன்ட்டு 1000. இவ்வளோ எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு பாருங்க. 110ல் 10 போச்சுன்னா 100. 100 இன்ட்டு 1000. தட்ஸ் ஆல். இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. எவ்வளவு? 5. அப்போ 5000 ப்ளஸ் இங்கே எவ்வளோ வருது? வெயிட். இங்கே 50 வருதா? 5 1 2 3 4 0. 50,000 5000. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சரு? 55,000. 55,000 மீட்டர் வரும். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கிலோமீட்டர் வச்சுருக்கிறான். இப்போ மீட்டர் வந்து கிலோமீட்டருக்கு மாற்றும்போது 10⁻³ போடுவீங்க. அப்போ எனக்கு 55 கிலோமீட்டர் வரும். இதுதான் என்னோட பெரும உயரம். அதிகபட்ச உயரம் பெரும உயரம் அல்லது பெரும இடப்பெயர்ச்சி. கிளியராப்பா? ஓகே. உங்களுக்கு இந்த பி வேல்யூ எடுக்கிறது, ஹச் வேல்யூ எடுக்கிறதுலாம் புரியுதா? இங்க பாருங்க, முக்கோணம்னு நான் எடுக்கிறேன் இல்லையா? இந்த முக்கோணம் கிராஃப்ல இருந்து பார்க்கணும். இந்த கிராஃப் மறுவாட்டி வரைகிறேன். இந்த கிராஃபை நான் வந்து 2ஆ பிரிச்சுக்கிறேன். வெர்டிகலா கோடு போட்டேன்னா 2 முக்கோணம் எனக்கு கிடைக்கும். இங்க ஒரு முக்கோணம் கிடைக்குது, இங்க ஒரு முக்கோணம் கிடைக்குது. இந்த முக்கோணம் ஒன்னோட அகலம் பாருங்க, 0ல இருந்து 10 மீட்டரா. இதுதான் முக்கோணத்தின் அகலம். இந்த முக்கோணத்தின் உயரம் 0ல இருந்து எந்த உயரம் வரைக்கும் வருது? 1000 மீட்டர் வரைக்கும் வருது. 1000 மீட்டர் பை செகண்ட் வரைக்கும் வருது. அவன் முக்கோணம் 2ஓட எனக்கு முக்கோணம் 2ஓட அடிப்பு அகலம் பேஸ் வேணும், அடிமானம் வேணும். 10ல் ஆரம்பிச்சு 110ல் முடியுதுன்னா இந்த உயரம் என்ன இருக்கும்? 110 மைனஸ் 10 போட்டா 100 வரும். அப்ப இதோட உயரமும் இதோட உயரம் சமம் தான். எவ்வளவு வருது? 1000 மீட்டர் பை செகண்ட். கிளியரா இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின். நேர்கோட்டில் நகரும் ஒரு துகளின் திசைவேகம் நேரம் வரைபடம் கொடுத்துட்டாங்க. பின் வருவனவற்றில் எதை நாம் ஊகிக்கலாம்? அவனா சொல்றான். ஃபர்ஸ்ட் 12 செகண்ட்ல its average velocity during the 12 seconds interval is 24.7 சொல்லலாம். நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, 0 to 4 வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. சாரி, 0 to ஏக்கு என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். பிலேருந்து சிக்கு என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது விடி கிராஃபா? இது விடி கிராஃபு. The velocity is equal to displacement by time taken. இதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இது விடி கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். விடி கிராஃபோட ஏரியா எடுங்க, மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். சரி,
எனக்கு தேவை ஆவரேஜ் வெலாசிட்டி எனக்கு வேணும், சராசரி திசைவேகம் எனக்கு வேணும். சரியா? சராசரி திசைவேகம் வேணும். சராசரி திசைவேகம் வேணும்னா எனக்கு கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி டிவைடு பை எடுத்துக்கொண்ட காலம். கொஸ்டின்ல எடுத்துக்கொண்ட காலம் 12 செகண்ட் கொடுத்துட்டான். எனக்கு இடப்பெயர்ச்சி வேணும். இப்போ இடப்பெயர்ச்சி வேணும்னா இந்த கருவோட ஏரியா கண்டுபிடிங்க. மொத்தம் எத்தனை ஏரியா இருக்கு? 3 ஏரியா. 1 2 3. இப்போ ஏரியா 1ஓட அகலம் என்னன்னு பாருங்க. நான் இங்கேயே மார்க் பண்றேன். இந்த அகலம் 3, ஏரியா 2இன் அகலம் 5, ஏரியா 3இன் அகலம் 4. 3 ஏரியாவுக்கு ஒரே உயரம் தான் 4. சரியா? அப்போ எனக்கு இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு ஏரியா 1 + ஏரியா 2 + ஏரியா 3. ஸோ இடப்பெயர்ச்சிக்கு ஏரியா 1 முக்கோணமா ½ BH, ஏரியா 2ங்கிறது செவ்வகம் BH, ஏரியா 3ங்கிறது முக்கோணம். தட்ஸ் ஆல். ஏரியா 1ஓட அகலம் 3, உயரம் 4, ஏரியா 2ஓட அகலம் 5, உயரம் 4, ஏரியா 3ஓட அகலம் 4, உயரம் 4. இது கேன்சல் பண்ணி 2 வருது. 2 × 3 6, 5 × 4 20. இதையும் கேன்சல் பண்ண 2 2 × 4 8. 28 6 34 வருது. ஸோ இடப்பெயர்ச்சி 34 கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான காலம் எவ்வளோ? 12 செகண்ட்ஸ். கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் அடிங்க. 17/6 வருதா? ஸோ இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி இங்கே தப்பாக இருக்குது. அப்போ மொதல் ஆப்ஷன் கிடையாது. இப்போ 2வது ஆப்ஷனுக்கு போங்க. என்ன கேட்குறேன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி மொதல் ஆப்ஷன் கிடையாது. கரெக்ட் தானேம்மா? இது தப்பு, இது தப்பு. மொதல் ஆப்ஷன் தப்பு. மொதல் கூற்று தப்பாக இருக்குது. 2வது கூற்று என்ன சொல்லிக்கிறான்னா இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் இஸ் யூனிஃபார்ம். மொதல் 3 செகண்டுக்கு வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்குது, வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 4 m/s சொன்னோம். மொதல் 3 செகண்டுக்கு பாருங்கள், 0 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கிராஃபில் பார்த்தாலே தெரியுது. அப்போ 2வது ஆப்ஷன் தப்பு. 3வது ஆப்ஷன் பாருங்கள். The body has a constant acceleration. Constant acceleration அது முடுக்கம் மாறிலி. முடுக்கம் மாறிலி between t = 3 to t = 8. டைம் 3லேருந்து கால அளவு 3 செகண்ட்லேருந்து 8 செகண்ட் வரைக்கும் முடுக்கம் மாறிலின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 3 செகண்ட்லேருந்து 8 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு திசைவேகம் தான் மாறிலியாக இருக்குது. ஏலேருந்து பி தான் 3 செகண்ட்லேருந்து 8 செகண்ட். காலம் ஏன்ற பாயிண்டில் டைம் 3 செகண்டாக இருக்குது, பின்ற பாயிண்டில் டைம் 8 செகண்டாக இருக்கும். இப்போ 3லேருந்து 8 செகண்ட் வரைக்கும் என் திசைவேகம் மாறவே இல்லை, கான்ஸ்டண்டாக இருக்குது. இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா முடுக்கம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். இப்போ 3வது ஆப்ஷன் தப்பு. 4வது பாருங்கள். இந்த பாடி ஹாஸ் யூனிஃபார்ம் ரெட்டார்டேஷன் ஃப்ரம் t8 to 12. 8வது வினாடியிலேருந்து 12வது வினாடி வரைக்கும் உங்களுடைய முடுக்கம் எதிர் முடுக்கமாக இருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா 8வது வினாடியிலேருந்து எங்கே இருக்குது? பொருள் பாயிண்ட் பியில் இருக்குது. 12வது வினாடியில் பொருள் பாயிண்ட் சியில் இருக்குது. பியிலேருந்து சிக்கு வருது, மேலேருந்து கீழே வருது. இப்போ வெலாசிட்டி குறையுது. எனக்கு விடி கிராஃபில் சாய்வு வருது. விடி கிராஃபில் சாய்வு வந்துச்சுன்னா முடுக்கம் என்னதுப்பா? மாறிலி. அந்த சாய்வு கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா இது எதிர் முடுக்கம். இப்போ முடுக்கம் மைனஸ், கான்ஸ்டண்டாக இருக்கணும், மாறிலியாக இருக்கணும், எதிர் முடுக்கமாக இருக்கணும். ஆப்ஷன் 4 கரெக்ட். கிளியராப்பா? அடுத்த கொஸ்டின். ஒரு நேர்கோட்டில் இயங்கும் துகளின் திசைவேகம் நேர வரைபடம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. t = 9 செகண்டில் அத்துகளின் முடுக்கம் என்னன்னு கேட்கலாம். இங்கே பாருங்க, இங்கே 8 செகண்ட் இருக்குங்க, இங்கே 10 செகண்ட் இருக்குங்க. நடுவில் இருக்கிறதாங்க 9வது செகண்ட்.
இந்த இடத்துல எனக்கு துகளின் முடுக்கம் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு இதுவும் கான்செப்ட் வைஸாங்க. இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் பாருங்க. மேலேருந்து கீழே இறங்கியிருக்கா? நான் சும்மா உதாரணத்துக்கு இது ஏன்ற புள்ளி வைக்கிறேன். இதை பின்ற புள்ளின்னு வைக்கிறேன். இது வந்து திசைவேகம் கால வரைபடம். திசைவேக கால வரைபடம் புள்ளி ஏல இந்த திசைவேகம் 15 இருக்கு. புள்ளி பில இந்த திசைவேகம் 5 இருக்கு. இப்போ ஏலேருந்து பிக்கு வரும்போது உங்களுக்கு திசைவேகம் குறைகிறது. திசைவேகம் குறைந்தால் முடுக்கம் என்னவா இருக்கணும்? எதிர் முடுக்கமா இருக்கும். திசைவேகம் குறைந்தால் அது என்னவா இருக்கணும்? அங்க எதிர் முடுக்கம் வரணும். சரியா? கொஸ்டின்ல வந்து என்ன கேட்கறா? 9வது செகண்ட்ல வந்து முடுக்கம் என்னன்னு கேட்கறான். 8வது செகண்ட்லேருந்து 10வது செகண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு சாய்வு வந்திருக்கு. சாய்வு வந்துட்டாலே அங்கே முடுக்கம் மாறிலியா இருக்கும். அப்ப எல்லா அனைத்து புள்ளிகளிலும் உங்களுக்கு வந்து முடுக்கம் மாறிலி தான், மாறவே போறதில்ல. 9வது செகண்ட்லயும் என்ன முடுக்கம் இருக்கோ அதே தான் 10வது செகண்ட்ல இருக்கும். 10வது செகண்ட் என்ன முடுக்கம் இருக்கோ அதான் 8வது செகண்ட்ல இருக்கும். அது என்ன முடுக்கம் இருக்கோ அதான் 8.5 செகண்ட்ல இருக்கும். ஸோ இந்த சாய்வை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? முடுக்கம் கண்டுபிடிச்சிட முடியும். முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு பை கால அளவு. திசைவேக மாறுபாடு ஏலேருந்து பிக்கு எவ்வளோ திசைவேகம் மாறி இருக்குன்னு பாருங்க. 15லேருந்து 5 குறைஞ்சிருக்கு. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 5 மைனஸ் 15. அதுக்கு எடுத்துக்கொண்ட கால அளவு 2. அப்போ -10 கீழ் 2 -5 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். எதிர் முடுக்கம்னால எனக்கு மைனஸ் வந்துடும். டெல்விங் போடும்போது என்ன பண்ணோம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி போடுவோமா? பின்ற புள்ளியில் இருக்கிற திசைவேகம் தான் இறுதி திசைவேகம். ஏன்ற புள்ளி இருக்கிற திசைவேகம் தான் ஆரம்ப திசைவேகம். இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்துடுது. ஸோ இது எதிர் முடுக்கம். எனக்கு ஆப்ஷன் இந்த 2வது ஆப்ஷன். கிளியரா இருக்காப்பா? டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே. ஒரு பொருளின் வேக நேர வரைகலை படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வேக விகிதம் கேட்குறாங்கப்பா. அதிகபட்ச வேக விகிதம். வேக விகிதம்னா என்னது? ஆக்சலரேஷன். அதிகபட்ச வேக விகிதம் எங்க அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, ஸ்லோப் இருக்கு இல்லையா? விடி கிராஃப்ல ஸ்லோப்பு இப்போ நான் தியரி கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். விடி கிராஃப் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கு, இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கு. எந்த ஸ்லோப்பு வியை நோக்கி பெண்டாக இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்லோப்புக்கு ஆக்சலேஷன் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நடத்திருப்போம். சரியா? இப்போ இங்கே ஒரு ஸ்லோப் இருக்கு, இதோட டீட்டாவை பாருங்க. இங்கே ஒரு ஸ்லோப் இருக்கு, இந்த டீட்டாவை பாருங்க. இந்த 2 ஸ்லோப்பில் எது வந்து வியை நோக்கி அதிகமாக பெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 2வது இந்த ஸ்லோப்பு தான் வியை நோக்கி பெண்ட் ஆயிருக்கு. பெருசு பண்ணிக்கோ. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம் அகெயின். நான் வந்து இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஹரிசாண்டல் கோடு, நேர் கிடைமட்ட கோடு. இங்கே வந்து ஆக்சலேஷன் 0வா இருக்கும். இங்கே வந்து வெலாசிட்டி குறையுது. இது சாய்வு தான். 0.60 மீட்டர் பை செகண்ட்லேருந்து இங்கே வந்து 0 வெலாசிட்டிக்கு குறையுது. இங்கே வந்து 0 வெலாசிட்டி இருக்கா? இது எதிர் முடுக்கம். எனக்கு வந்து அதிகபட்ச முடுக்கம் வந்து இந்த இடத்துல தான் வரணும். ஏன்னா எனக்கு இந்த சாய்வு பாருங்க, இந்த சாய்வோட கோணம் அதிகமாக இருக்கும், இந்த சாய்வோட கோணம் கம்மியாக இருக்கும். சாய்வோட கோணம் அதிகமாக இருந்தால் முடுக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த அந்த சாய்வு எதை நோக்கி வளைஞ்சிருக்கு? திசைவேகத்தை நோக்கி வளைந்திருக்கு. ஒய் அச்சில் வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம்னா திசைவேகம் வச்சிருக்கிறோம். ஸோ திசைவேகத்தை நோக்கி வளைந்ததுனால் எனக்கு இந்த சாய்வோட முடுக்கம் அதிகமாக இருக்கும், இந்த சாய்வோட முடுக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு முடுக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? இந்த முடுக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க? டிவி பை டிடி. நான் புள்ளி இதை ஏன்னு வச்சுக்கிறேன், புள்ளி பின்னு வச்சுக்கிறேன். புள்ளி ஏல என்னோட திசைவேகம் 20,
புள்ளி பியோட திசைவேகம் 60. இப்போ டிவினா இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். புள்ளி பியில் இருக்கிற திசைவேகம் என்னது 60. 60 மைனஸ் 20. அதுக்கான கால அளவு 30 to 40. இப்போ 40 மைனஸ் 30 10. இப்போ எவ்வளோ வருது 40/10. கேன்சல் பண்ண 4 மீட்டர் பை செகண்ட். அப்போ இதோட அதிகபட்ச முடுக்கம் வந்து 4 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயராக இருக்கு. கிளியராமா? கிளியரா? காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இது தமிழாக்கம் பண்ண முடியல. கிராஃபை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னா இடப்பெயர்ச்சி கால வரைபடம். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி, டைம்னா காலம் வரைபடம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஐயா, கொஸ்டின் முழுமை அடையவில்லை. சரி, இதோட வெலாசிட்டி இதுக்கான வெலாசிட்டி டைம் கிராஃப் வரையணும்ப்பா. இதான் கொஸ்டின். திசைவேக கால வரைபடம் வரைய வேண்டும். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? இடப்பெயர்ச்சி கால வரைபடம் கொடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து நீங்கள் திசைவேக கால வரைபடம் வரையணும். நான் வரைகிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் கேட்டுருங்க. ஏன்னா நம்ம கிராஃபுக்கு வந்து நம்ம அதிகமான காலம் எடுத்துக்கிட்டோம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. எதுக்காண்டுனா இந்த பிரச்சனைலாம் வருங்கிறதுக்காக தான். ஸோ ஒருவேளை மறந்து போயிடுச்சுன்னா திருப்பி வீடியோவை திருப்பி பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 0ன்ற பாயிண்டில் ஆரம்பிக்குதா? நான் இந்த பாயிண்ட் ஏன்னு வைக்கிறேன். O to A, A to B, B to C. 0லேருந்து A வரைக்கும் நல்லா கவனிங்க. 0லேருந்து A வரைக்கும் நமக்கு ஒரு சாய்வு வரும். அப்போ எக்ஸ்டி திசைவேகம் கால வரைபடத்தில் உனக்கு சாய்வு வந்துச்சுன்னா, சரி, இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் உங்களுக்கு சாய்வு வந்துச்சுன்னா திசைவேகம் கான்ஸ்டன்ட். சாய்வு வந்து மேல் நோக்கி போதான்னு பாருங்க. 0லேருந்து ஏவை நோக்கி போகுது. அது வந்து நேர்மறை சாய்வு. இப்போ நேர்மறை சாய்வாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ இதோட திசைவேகம் என்னது? ஏதோ ஒரு வேல்யூ அது கான்ஸ்டண்டாக இருக்கும். வி இந்த வேல்யூ வந்து மாறிலியாக இருக்கும். எது வரைக்கும் இருக்கு? ஏன்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. ஏலேருந்து பிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ் வந்து மாறலை. இடப்பெயர்ச்சி மாறவே இல்லை. இடப்பெயர்ச்சி மாறலையா? இடப்பெயர்ச்சி மாறலையா இருந்தால் திசைவேகம் 0வா இருக்கும். இப்போ ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட் வரைக்கும் எனக்கு திசைவேகம் 0. பியிலேருந்து சிக்கு பாருங்க, எனக்கு சாய்வு கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி வருது. அப்போ திசைவேகம் எதிர்மறை திசைவேகம். இப்போ எனக்கு திசைவேகம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சம்வேல் எதிர்மறை திசைவேகமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த திசைவேகம் நெகட்டிவ். சரியா? இது வந்து பாசிட்டிவ் திசைவேகம். இது வந்து நெகட்டிவ் வருமா? நெகட்டிவ் ஜோனுக்குள்ள வரல. அது வெயிட் 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 வெயிட். திசைவேகம் பி 0லேருந்து என்ன ஆகுது? டைரக்ஷன் தானே மாறி இருக்கு. இந்த இடத்துல எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். கீழே வரக்கூடாது. கீழே வந்து டிவி தான் நெகட்டிவ். சாரி, இது வந்து எக்ஸ்டி கிராஃபா? சாரிம்மா, சாரி சாரி சாரி, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது எக்ஸ்டி கிராஃப். வெரி குட். எக்ஸ்டி கிராஃப்னா வி மைனஸ் ஆர். வெரி குட் வெரி குட். கீழே தான் வரும். வெரி குட். மைனஸ் வி. ஓகேவா?
இதுதான் நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப். கிளியர், வெரி குட்மா, வெரி குட். நான் வந்து இது விடி கிராஃப்னு நினைச்சிட்டு திங்க் பண்ணிருக்கேன். ஓகே, கரெக்ட் தான், நீங்க சொன்னதா கரெக்ட். இந்த கொஸ்டின் பாருங்க. ஏன் ஆப்ஜெக்ட் த்ரோன் ஆப், என்ன தமிழ் ஆக்கர் பண்ணி சொல்றேன். ஒரு பொருளை நீங்க வந்து மேல் நோக்கி எறிறீங்க, சரியா? மேல் நோக்கி எறிதல். மேல் நோக்கி எறிகிறோம். அதுக்கான திசைவேக காலம் வரைபடம் கொடுத்திருக்கிறாங்க. அது எது சரியானது? சரியா? இப்போ 4 கிராஃபையும் பாருங்க. நான் கீழேருந்து ஒரு பொருளை மேலே எறிகிறேன்னா, நல்லா கவனிச்சுக்கணும். நான் வந்து எறிகிறேன், த்ரோ பண்ணுறேன். அப்போ த்ரோ பண்ணும்போது என்னுடைய ஆரம்ப திசை வேகம் மேக்சிமம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே போக 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 என்னோட திசை வேகம் குறைஞ்சிட்டு பெரும உயரத்தில் என் திசை வேகம் 0 ஆகும். எல்லாமே தேரி கிளாஸில் நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். பெரும உயரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இது பாருங்க, மேல் நோக்கி போகுது. பாசிட்டிவ் டெல் ஒய், நேர்மறை இடப்பெயர்ச்சி. பெரும உயரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். கீழ் நோக்கி மேலேருந்து கீழே வருதுன்னா எனக்கு வந்து எதிர்மறை இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி எதிர்மறையாக இருந்துச்சுன்னா திசை வேகம் எதிர்மறையாகும். இடப்பெயர்ச்சி நேர்மறையாக இருந்தால் திசை வேகம் நேர்மறையாக இருக்கும். இதான் சீன். ஓகே, இப்போ ஆரம்ப திசை வேகம் மேக்சிமமாக இருக்கா? இந்த கிராஃபில் டைம் 0வாக இருக்கும்போது திசை வேகத்தை மார்க் பண்ணுங்க. எல்லாரும் 4 கிராஃப்லையும் இங்கே டைம் இங்கே இருக்கா, ஒய்ஹெச்சில் டைம் 0வாக இருக்கும்போது எக்ஸும் 0வாக இருக்கும். இங்கே பாருங்க, டைம் இங்கே 0வாக இருக்குது. இதுதான் வந்து என்னோட வியோட ஸ்லோப். இங்கே வி வந்து மேக்சிமம். சாரி, ஒய்ஹெச்சில் டியா, எக்ஸ்ஹெச்சில் வி. அப்போ இது தப்பு. மூணாவது பாருங்க, பேராபாலிக் பார்த்து வரும். விடி கிராஃபில் பேராபாலிக் பார்த்து வராது, நமக்கு வந்து ஸ்லோப்பு தான் வரணும். அப்போ இது கிடையாது. இப்போ 4வது கிராஃபை பாருங்க, டைம் 0வாக இருக்கும்போது எனக்கு வெலாசிட்டி மேக்ஸிமம். ஏதோ ஒரு வேலி எக்ஸ் ரீடிங் வந்து அதிகமாக இருக்கா, மேக்ஸிமம் இருக்குது. அப்படியே வந்து வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. கிராஃபை பார்த்துக்கோங்க, கிராஃப் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும், இந்த இடத்துல வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும், இந்த இடத்துல வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும். வெலாசிட்டி வெளியே லெஃப்ட்டில் மூவ் ஆகுதா, இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0. இங்கே வந்து வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது. இப்போ வெலாசிட்டி 0 ஆனதுக்கப்புறம் இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி வரணும். இந்த கிராஃபில் சொல்லிட்டேன். இப்போ இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா திசைவேகம் கீழ் நோக்கி இருக்கணும். அதாவது திசைவேகம் நெகட்டிவாக இருக்கும். இப்போ எனக்கு திசைவேகம் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இப்போ இந்த வலது பக்கம் பாசிட்டிவ் திசைவேகம், இடது பக்கம் எதிர்மறை திசைவேகம். அப்போ இந்த இடத்துல எனக்கு எதிர்மறை திசைவேகம் கிடச்சிச்சு. அப்போ எனக்கு எந்த கிராஃப் கரெக்டான கிராஃபாக இருக்கும்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திசைவேகம் மேக்சிமமா, இந்த இடத்துல திசைவேகம் 0வா? இப்போ மேக்ஸிமம்ல 0 வரைக்கும் பாசிட்டிவ் திசைவேகமா? 0 ஆனதுக்கப்புறம் என்னோட திசைவேகம் என்ன ஆகுது, நெகட்டிவாக மாறிடுச்சு, திசைவேகம் அதிகரிக்குது. இப்போ 4வது கிராஃப் தானே கரெக்டான கிராஃபாக இருக்கும். கரெக்டா? லாஸ்ட் கொஸ்டின். நம்ம அதுக்கப்புறம் 2வது சாப்டர் போயிடுவோம். சரிங்களா? இதோட முடிஞ்சிருச்சு இந்த சாப்டருக்கான. இது கிட்டத்தட்ட இது 60வது ப்ராப்ளம் நினைக்கிறேன். சாரி, 40வது ப்ராப்ளமாக சம்திங் வரும். ஓகே, கிராஃப் வந்துட்டாலே இப்போ சாப்டர் கம்ப்ளீட்னு அர்த்தமா. அடுத்தாப்புல நம்ம இந்த இது இயற்பியலில் அடிப்படை கணிதம் அது பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இது கடைசி ப்ராப்ளம். இந்த உயரமான கோபுரத்திலிருந்து டி என்ற டி சிக்கல் 0 என்ற நேரத்தில் ஒரு கல் ஓய்விலிருந்து கீழே விடப்படுகிறது. உயரமான கோபுரம், நான் கல்லை வந்து கீழே விடுறேன், டி சிக்கல் 0. இப்போ கீழ் நோக்கி வருமா? இப்போ ஃபார்முலா தெரியுங்க, ஒய் சிக்கல் ½ GT ஸ்கொயர். ஓகே. அதே நேரத்தில் மற்றொரு கல் ஆரம்ப திசை வேகத்துடன் செங்குத்தாக மேல் நோக்கி எறியும். மேல் நோக்கி ஒரு கல் எறிகிறேன், யூன்ற வேகத்தில் எரியும். இப்போ என்ன ஃபார்முலா இருக்கும், ஒய் சிக்கல் டு UT - ½ GT ஸ்கொயர்.
இது மேல் நோக்கி எறிகிறது. சரியா? 2 கற்களுக்கும் இடையேயான தூரம் S மற்றும் நேரம் ஆகியவற்றுக்கு இடையேயான வரைபடம் கொடுத்துருக்காங்க. 2 கல்லுக்கு நடுவில் இருக்க தூரம், கீழே கிரவுண்ட்ல நான் கல்லை த்ரோ பண்றேன், மேல இருந்து ஒரு கல்லை டிராப் பண்றேன்னா, ரெண்டுக்கும் ஆரம்ப கட்ட தொலைவு வந்து இடைப்பட்ட தொலைவு வந்து ஒய்ன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் கீழே இறங்க 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 இந்த ஸ்டோன் என்ன ஆகும், மேலே போகும். இப்போ இந்த இதுக்குள்ள இடப்பெ திசை தூரம் வந்து என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தூரத்துக்கான கிராஃப் கேட்குறாங்க. இப்போ தூரத்துக்கான கிராஃப் கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்குமே என்னது, இது வந்து தொலைவு S1ன்னு வச்சுக்கோங்க, Y1ன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டோன் 2னா Y2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னது, Y2 மைனஸ் Y1 போட்டுக்கோங்க. இப்போ Y1 மைனஸ் Y2, Y1 மைனஸ் Y2. ஓகேவா? இரண்டு இடைப்பட்ட தொலைவு தானே நமக்கு வேணும். கீழ் நோக்கி எறிய வருதா, ஆஃப் GT ஸ்கொயர் தானே அது, மைனஸா? இதுவும் கீழ் நோக்கி இருக்கு, ஒய்யும் கீழ் நோக்கி இருக்கு, இதுவும் கீழே. இப்போ 2 ப்ளஸ் தான். ஓகே. ஆஃப் GT ஸ்கொயர் UT மைனஸ் ஆஃப் ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ண, ஆட் பண்ணணும். ரைட்டு. இடைப்பட்ட தொலைவு தானே கேட்குறான், சாரி ஃபார் மிஸ்டேக். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, Y1 ப்ளஸ் Y2 போடுங்க. UT மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் GT ஸ்கொயர். இப்போ ரெண்டுக்குள்ள தொலைவு என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்கு. இது ரெண்டு 0 ஆகும். அப்போ S1 ப்ளஸ் S2ங்கிறது அது UTன்னு வருது. S1 ப்ளஸ் S2ங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு மாற்றம், நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். X இஸ் ஈக்குவல் டு UTன்னு வரும். இப்போ X ப்ரொபோஷனல் டு T. சரியா? இப்போ X ப்ரொபோஷனல் டு Tன்னு வரும்போது நம்ம கிராஃப் என்ன வரும், கிராஃப் ஆப்ஷன் A வந்துடும். இதென்ன X ப்ரொபோஷனல் T ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம கிராஃப் நடத்தணும் இல்லையா? அதே மாதிரி X ப்ரொபோஷனல் டு T ஸ்கொயர் வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடணும், கரு வந்துடுமா? கட்டணுமா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி நடத்தல தானே, அது வந்து 2வது சாப்டர் 2 டைமஸ் இருபரிமாண இயக்கத்தில் சேர்த்து நடத்திடுறேன். அங்கேயே நமக்கு வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து இயற்பியல் கணிதம், 2D மோஷன் இருக்கு. இயற்பியல் கணிதம்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுக்கு தேவையான மேக்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஈக்குவேஷன் எல்லாம் பார்க்கணும். அது ஒரு வாரம் நடத்திட்டு அதுக்கு மட்டும் இருபரிமாண இயக்கம் போயிடும். அடுத்த கிளாஸ் எப்போ, செவ்வாய்க்கிழமையா? நாளைக்கு ஈவினிங் வச்சுக்கலாமா? சரி, ஓகேம்மா.